வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தமிழகத்துடைய மிகப்பெரிய நாள், எல்லாருமே எதிர்பார்த்தது அந்த தேர்தல் நாள். எல்லோரும் மறக்காமல் உங்கள் வாக்குகளை செலுத்தி விடுங்கள். ஸோ இப்போ போக்குவரத்து கழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும். புதிய ஆட்சி அமைந்த பிறகு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் புதிய வேக்கன்சிஸ் 2026 வேக்கன்சிஸ் 20,000 டிரைவர் கண்டக்டர் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி பெண்டிங்கில் இருக்கிற டிசிசி நியமனங்களை 850 பேருக்கு பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இந்த ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஓகேங்களா, இந்த பணிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நிரப்ப போகிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி வாங்குவது, இதை பற்றின ஒரு தகவலையும், ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ்கள் எப்படி வாங்கலாம், இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்தல் முடிஞ்சாச்சுங்க. எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா? ஸோ கண்டிப்பாக புதிய ஆட்சிகள் அமைந்தவுடன் போக்குவரத்து கழகத்தில் 20,000 பணியாளர்களை உடனடியாக நியமிக்கிறதுக்கு திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 20,000 டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, டிரைவர் கம் கண்டக்டர், இப்படி 20,000 ஆட்களை உடனடியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது எல்லார் மத்தியிலையுமே இருக்குங்க. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப டிரைவர் ஒரு 12,000 நபர்களும், கண்டக்டர் ஒரு 8,000 நபர்களும் எடுப்பாங்க அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் அந்த டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. புதிய ஆட்சி அமைந்தவுடன் பார்த்திங்கன்னா அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பணி வாய்ப்பை போட போகிறாங்க. அதுவும் நாம் விரைந்து பார்க்கலாம். அடுத்து டிஎன்எஸ்டிசியில் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி பணியிடங்களை ஒரு 5,000 பேரை நிரப்பலாம். ஏன்னா ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னா, ஆண்களுக்கும் பேருந்துகளை இலவசன்ற அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பேருந்துகளை சரி செய்கிறதுக்கு ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இப்படி அனைத்து விதமான நபர்களும் அதிக அளவில் எடுப்பாங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்ஸு பேருந்துகளை பணிமனைகளை செக் பண்ணுறது, இந்த மாதிரி செக்கிங் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்க நிறைய பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை இப்போந்தே எடுத்து வச்சுக்கோங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி முதலுதவி சான்றிதழை வாங்கிட்டு கண்டக்ட் லைசன்ஸை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கினா தான் மட்டும்தாங்க உங்களுக்கால கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியும், ஆனால் எடுக்க முடியாது. ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் இந்த ஆண்டு போக்குவரத்து கழகத்தில் நிரப்ப போகிறாங்க. இப்போந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி தயார் நிலையில் தயார்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.